அனைவருக்கும் வணக்கம். வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல, இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது என்ற முகமது அலி அவர்களின் பொன்வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம். இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு. இது 3 வகையான பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சம்மந்தமான வீடியோ. இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம ஆஸ்திரேலியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதலாவதாக பார்க்கக்கூடிய பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடத்தை பாருங்கள். இந்த பள்ளியில் நிரந்தர பணியிடத்திற்கான தலைமை ஆசிரியர் காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. இந்த பணியிடத்திற்கு தலைமை ஆசிரியர் தேவை. இந்த பணியிடமானது தமிழ் கல்வி தகுதி, தமிழ் பாடத்தில் நீங்கள் பட்டம் பெற்றிருக்கணும். ப்ளஸ் நீங்கள் பிஎட் முடிச்சிருந்து டெட் பேப்பர் 2ல் பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணியிருந்தால் இந்த பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் குறைந்தபட்ச கல்வி தகுதியானது பிஏ தமிழ் அல்லது பிலிட் தமிழ். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பிஜி முடிச்சிருக்கணும். எம்ஏ தமிழ் முடிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா ஓசி பொது ஓப்பன் காம்படிஷன் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். ஓப்பன் காம்படிஷன் சில பேர் தவறுதலாக நினச்சிக்கிட்டு அது ஒரு குறிப்பிட்ட இன சுழற்சி, ஒரு குறிப்பிட்ட இனம் பிரிவு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறாங்க. சில சப்ஸ்கிரைபெல்லாம் சந்தேகம் கேட்டிருக்காங்க. ஓசி என்பது பொதுவானது, அனைத்து பிரிவினரும் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அதே போல் தமிழகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் இந்த பணியிடத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பணியிடத்திற்குரிய சம்பளமானது 36,700லிருந்து 1,34,700. அதாவது பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடம், அதற்கூட தலைமை ஆசிரியருக்குரிய பதவி உயருக்குரிய சம்பளம் சேர்ந்து 36,700 பேசிக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த சம்பளத்தை வந்து நம்ம ஸ்டார்டிங்காகவும் சம்பளம் வாங்கிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த பணியிடத்துக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகள் பணி அனுபவம் கண்டிப்பாக வேணும். 5 ஆண்டுகள் பணி அனுபவம் இருந்தால் தான் நீங்கள் இந்த பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி இந்த பணி அனுபவ சான்றிதழ் வந்து டிஓ அல்லது சிஓ இவங்ககிட்ட நீங்கள் வாங்கியிருக்கணும். இப்படி வாங்கியிருந்தால் தான் அந்த பணி அனுபவ சான்றிதழ் செல்லும். அந்த அதை வச்சு தான் உங்களுக்கு இன்டர்வியூவில் நேர்காணலில் நடத்தி உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி பணி அனுபவ சான்றிதழ் இல்லைன்னா உங்களுக்கு ஆரம்பத்திலேயே உங்களுடைய இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பாருங்கள், நம்ம கடந்த வீடியோவில் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, டிஓவிட்ட பணி அனுபவ சான்றிதழ் வாங்குறதுக்கு பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது பெரும்பாலும் உலகத்திலேயே ஒன்று ஆசிரியர், இன்னொன்று மருத்துவர், இவர்களை தான் புனிதமாக போட்டுறாங்க. இப்போ ஆசிரியர் தொழிலும் அதே மாதிரி இராணுவத்தில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா எந்த விதமான லஞ்ச லாவணியத்துக்கு இடமளிக்காத பணியிடம். அடுத்ததாக பாருங்கள், இந்த பணியிடத்திற்கான நேர்காணல் வந்து 3/11/2025 காலை 10 மணிக்கு இதே பள்ளியின் வளாகத்தில் நேர்காணல் நடக்கும். அந்த நேர்காணலில் நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், பணி வாய்ப்பை பெறலாம். அந்த நேர்காணல் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் எடுத்து சொல்லணும்னா, உங்களுடைய அனைத்து விதமான கல்வி சான்றிதழ்கள், அப்புறம் அதாவது இனச்சுழற்சி குறிக்கிறதுன்றனால இதில் ஓப்பன் காம்படிஷன் தான். அதனால் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டாலும் விடலாம், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் மார்க் சர்டிஃபிகேட்டு, எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சிருந்தால் அதனுடைய காப்பி, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த பள்ளி முகவரிக்கு சென்று நேர்காணலில் கலந்துக்கலாம். அதே மாதிரி இந்த பள்ளி முகவரி பாருங்கள், அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி, காந்தி கலா நிலையம், காவனூர் மேற்கு, ஸ்ரீமுஷ்ணம் 608703, கடலூர் மாவட்டம். இந்த முகவரிக்கு சென்று உங்களுடைய நேர்காணலில் கலந்து கொண்டு பணி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டது அந்த பள்ளியின் நிர்வாகி என் கங்காதரன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், இரண்டாவதாக பார்க்கக்கூடிய பள்ளியினுடைய வேலைவாய்ப்பு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம். இந்த பணியிடத்திற்கு முழுவதுமாக எம்எஸ்சி ப்ளஸ் பிஎட், அதாவது எம்எஸ்சியில் நீங்கள் பாட்டனி முடிச்சிருக்கணும். இது வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்ன்றதுனால டெட்டில் நீங்கள் பாஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் எம்எஸ்சியில் பாட்டனி முடிச்சிருந்து ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தால் போதுமானது. நீங்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள
அருந்ததியர் பிரிவினர் மட்டும், அதாவது SCA, அதில் ஆண்களும் விண்ணப்பிக்கலாம், பெண்களும் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இந்த பணியிடத்திற்குரிய சம்பளமானது அரசின் விதிகளுக்கு உட்பட்டு வழங்கப்படும். ஏற்கனவே வழக்கமாக வழங்கக்கூடியதான், எந்த விதமான ஏற்ற இறக்கமும் இல்லை. அதே மாதிரி பாருங்கள், இந்த பணியிடத்திற்குரிய நேர்காணல், இந்த பணியிடத்திற்கு நேர்காணல் 12/11/2025 காலை 10 மணி இந்த பள்ளியினுடைய வளாகத்தில் நடைபெறும். அந்த நேர்காணலில் கலந்து கொண்டு நீங்கள் பணி வாய்ப்பை பெறலாம். இந்த ஏற்கனவே பார்த்த பள்ளியிலையும் நேர்காணல் மட்டும்தான், இந்த பள்ளியிலையும் நேர்காணல் தான் நடக்க போகுது. அதனால் நீங்கள் அப்ளிகேஷனை யாரும் அனுப்ப தேவையில்லை. அது பாருங்கள், இந்த பள்ளியினுடைய முகவரி, இந்த நோட்டிஃபிகேஷன் யார் கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பயன்படுத்தி இந்த பள்ளிக்கு நேரடியாக சென்று நேர்காணல் கலந்துக்கலாம். செயலர் AV மேல்நிலைப்பள்ளி 23 கதிரேசன் கோவில் ரோடு, கோவில்பட்டி 628502. இந்த முகவரிக்கு சென்று உங்களுடைய நேர்காணலில் கலந்து கொண்டு பணி வாய்ப்பை பெறலாம். அடுத்த பாருங்கள், மூன்றாவதாக இருக்கக்கூடிய பள்ளியினுடைய காலி பணியிடம் வொகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர். அதாவது இந்த பள்ளி முழுவதுமாக மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடம். இந்த பணியிடத்திற்கு ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. BE அல்லது BTECல நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் நீங்கள் B.Ed தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது டெக்னாலஜி சார்ந்த படிப்பு. இது முழுவதுமாக வொகேஷனல் லேப்பில் பாடம் நடத்தக்கூடிய லேப் சம்மந்தமான இது வேலைவாய்ப்பு. அதனால் நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்தால் சுமார் 1 ஆண்டு பணி அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இது நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருந்தீங்களோ அங்கே வாங்கிக்கிறலாம். இப்போ ஒரு சிலர் MNC கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதனோட சர்டிஃபிகேட் இருந்தால் போதுமானது. இது பெரும்பாலும் இப்போ எல்லா இடங்களில் அந்த மாதிரி இடங்கள்லாம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்றாங்க. அதை நீங்கள் வாங்கி இணைச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இவர்களுக்குரிய சம்பளம் எப்படின்னா முழுவதுமாக தொகுப்பூதியம் தான். இது கொடுமை என்னென்னா, அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளி தான். அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளியிலேயும் நிரந்தரம் இல்லாமல் தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மட்டும் வச்சுக்கு பணியமர்த்தி தொகுப்பூதியத்தில் பணியமர்த்துறாங்க. இது கொடுமையான விஷயந்தான். அரசாங்கமே இப்படி செஞ்சாங்கன்னா அப்போ தனியார் பள்ளிகளெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. இவர்களுக்குரிய சம்பளத்தை பாருங்கள், 25,000 தான் ஃபிக்ஸடு. அதிகமாகவும் கிடையாது, கூடவும் கிடையாது. அதாவது எக்ஸ்ட்ரா அலவன்ஸோ எதுவுமே கிடையாது. ஒரே அமௌண்ட்டு தான், மாதம் 25,000 சம்பளம் தான். அது பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், இந்த பணியிடத்திற்குமே நீங்கள் நேர்காணல் முறையில் தான் நீங்கள் இதில் பணி வாய்ப்பை பெற முடியும். விண்ணப்பங்கள் எதுவும் அனுப்ப தேவையில்லை. BM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா விருதுநகர் 29/10/2025 29/10/2025. இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா விருதுநகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மல்லாங்கனர்னு ஒரு கிராமம். அது அமைச்சர் ஊருன்னு சொல்லுவாங்க. அது என்ன, தங்கம் தென்னரசு நிதி அமைச்சர் இருக்காங்கள்ல, மாண்புமிகு, அவர்களுடைய ஊருன்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் தான் இந்த பள்ளியானது இருக்குது. நீங்கள் நேரடியாக அங்கே சென்று நேர்காணலில் கலந்து கொள்ளலாம். அடுத்து, இந்த பணியிட சார்பாக ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு அவங்க முகவரி கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் முகவரி. நீங்கள் வழக்கமாக போடக்கூடிய www.virudhunagar.kvs@ac.in இந்த முகவரியில் சென்று உங்களுக்கு மேலும் தேவைப்படக்கூடிய தகவல்களை பெற்றுக்கொண்டு நேர்காணலில் கலந்து கொள்ளலாம். அதே மாதிரி பாருங்கள், ஒரு நண்பர் கேட்டிருக்கார், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நேம் இல்லை, என்ன சார் செய்கிறது, 1990 வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நேம் இல்லையோ, நேம் இருந்து அழிஞ்சிருந்தாலோ, நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்க ஆவணங்களில் தவறுதல் இருந்தாலோ அதை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக இப்போ நீங்கள் அதை திருத்தி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் புதிதாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உடனே கிடைச்சிடும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆதார் எண் கேட்பாங்க. இ-சேவை மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எளிதாக கிடச்சிரும். அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த வீடியோக்கள் சார்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளை போன்று வேலை இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியர் மலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.